நண்பர்களே, கணுங்களா, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்வாழ்த்துக்கள், நல்ல ஆசைகள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கணக்கு பார்த்தீங்களா? 1349. இதுக்கு முன்னாடி இது விஜய் டிவியில் ஒரு புது ரெக்கார்டு, ஒரு புது சரித்திரம் கிரியேட் பண்ணியிருக்கு பாக்யலட்சுமி. இதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ். நான் என்னத்த சொல்றது, இதுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க காட்டின அன்பு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சீரியலுக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகுனதுக்கு மிக்க நன்றி எல்லாத்துக்கும். பிளஸ் சேனல், எங்க டீம், எங்க குடும்பம், பாக்யலட்சுமி குடும்பத்துக்கு நீங்க காட்டின உங்க அன்பு, பாசம் இன்னும் கொஞ்சம் தொடரணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கு. ஓகே, இன்னொரு புது ரெக்கார்டு கிரியேட் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, I love you all. Thank you again. Jai Hind. இந்த வீடியோவை பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி கேரக்டரில் நடிச்சிட்டு வர சதீஷ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியலை 2020 வருஷம் ஜூலை 27 லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கும் மேலே டெலிகாஸ்ட் ஆகி இப்போ 1349 எபிசோட்ஸை ரீச் பண்ணியிருக்கு. இது மூலயமா பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அதிக எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கிற சீரியல்ன்ற புது சாதனையை படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 1 தான் 1348 எபிசோட்ஸை ரீச் பண்ணியிருந்துச்சு. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரெக்கார்டை பாக்கியலட்சுமி சீரியல் முறியடிச்சிருக்கு. இந்த நிலையில் இதை பற்றி கோபி கேரக்டரில் நடிச்சிட்டு வர சதீஷ் பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல் ஃபேன்ஸ் பலரும் இதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பாக்கியலட்சுமி சீரியலும் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுதுன்னு சதீஷ் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் மார்ச் இல்லைனா ஏப்ரல் மாதத்துக்குள்ள சீரியல் முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.